காரைக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு குடும்பத்தினரோடு வந்த பக்தர் சாமி தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த போது கூட்ட நெரிசலில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். முதலுதவி சிகிச்சைக்கு வசதி இல்லாததால் தான் அவர் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்குடியிலிருந்து ஓம்குமார் என்பவர் தன்னுடைய குடும்பத்தினரோடு சுவாமி தரிசனம் செய்ய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்துள்ளார். கடலில் நீராடிய பிறகு தன்னுடைய பேரனுக்கு மொட்டை போட்டு காது குத்திவிட்டு சிறப்பு தரிசனத்தில் சாமி தரிசனம் செய்ய வரிசையில் காத்திருந்த போது ஓம்குமார் மயங்கி விழுந்துள்ளார். உடல்நலக் கோளாறு காரணமாகவே பக்தர் உயிரிழந்ததாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறிய நிலையில் அவருக்கு உடல்நலக்குறைவு எதுவும் இல்லை என்றும் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாததே ஓம்குமாரின் உயிரிழப்புக்கு காரணம் என்றும் குடும்பத்தினர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். நல்லா தான் சார் பேசினாரு, நல்லா பேசிட்டு போனவர் சார். எங்க அம்மா லைன்ல கொஞ்சம் முன்னாடி போயிடனால அவரால் அந்த லைன்ல போக முடியல, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பின்னாடி என்ன நடந்தது ஏது நடந்தது எங்களுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது சார். அங்க சரியான ஒரு உதவி கூட கிடைக்கல எங்க அப்பாவுக்கு. யாரோ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா யாரோ சொன்னாங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாதான் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுவும் எங்களுக்கு தெரியாது உண்மையான சத்தியமா. அதனாலதான் இறந்திருக்காரு. மூச்சு விட முடியல, சரியான உதவி கிடைக்கல, ஒரு தண்ணி கூட இல்ல சார். அங்க காத்து வரல, ஒண்ணு வரல, அவ்வளவு கூட்டத்துல சரியான ஒரு நிர்வாகம் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் எங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. அவர் வண்டியில இங்க இருந்து வியாபாரத்துக்கு போயிருவார் சார். வீடு விடா சேலை விற்கிறவர் தான். இங்க இருந்து வண்டியில இருந்து சேலம் போவாரு, வண்டியிலே மெட்ராஸ் போவாரு. முடியாதவர் எப்படி சார் அப்படி ஓட்டிட்டு வியாபாரம் பார்க்க முடியும்? முந்தா நேற்று வரைக்கும் சேலம்ல இருந்தவர் தான் சார். சேலத்துல இருந்து சார் ட்ரெயினுக்கு வந்திருக்காரு பேரனுக்கு முடி எடுக்கிறதுக்கு. அவ்வளோ அழகா வண்டி ஓட்டி அத்தனை சரக்கு வச்சு போவார். முடியாதவர் அதனால பண்ண முடியுமா? ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இந்த பையன் சின்ன பையன், அவனை நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வேண்டாம் பாடி வேண்டாங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் வெளியில் எடுத்து கொடுத்துட்டு வெளியில் எங்களுக்கு சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துறோம் சார். அப்படிங்கிறதுனால நாங்கள் அவங்க இந்த போலீஸ் என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் எழுதி அவங்க கையெழுத்து கேட்டால் நான் போட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக முதியோர் செல்லக்கூடிய பாதைகளில் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு வயது சரிபார்க்கப்பட்ட பிறகு முதியவர்கள் அந்த பாதையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர்கள் மருதுபாண்டி மற்றும் நாசர்.